பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி வந்தவங்க எல்லாருமே சீரும் சிறப்புமாக கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஏம்மா வந்தவங்க எல்லாருமே பொண்ணுக்கேற்ற பையன் பையனுக்கேற்ற பொண்ணுன்னு சொல்லி அவ்வளோ பேசுனாங்கம்மா. ஊருக்கண்ணே இவங்க 2 பேத்து மேலேயும் தான் இருக்கும். ஆமாம் மகா, நானுமே தான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் என் காது படவே எல்லாம் பேசுனாங்க. முதல்ல ஒரு மண் எடுத்து அப்படியே 2 பேத்துக்கும் சுற்றி போடணும் வீட்டுக்கு போனோனையும். எம்மாடி லைலா, உனக்கு எதுவும் சந்தோஷம் தானம்மா? எந்த குறையும் இல்லைல்ல? எந்த குறையும் இல்லைப்பா. ஆனால் என்ன, அங்கே ஆசிரமத்துலேருந்து மேடம் மட்டும் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க தான் வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னம்மா, அவங்களும் பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்களையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சரளாமா இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களும் இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் முக்கியமான இஸ்தர் அங்கே இருந்து தானே ஆகணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நாளைக்கு 2 பேரும் கிளம்பி போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்துட்டு வாங்க. அதுவும் சரிதான், எப்படியா இருந்தாலும் மறுவீடு அனுப்பித்தான் ஆகணும். அதை அங்கே அனுப்பி விட்டு போவோம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்மா. யாரு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? ஏன் புள்ளம்மா நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா? சரிங்கப்பா. அம்மா அது மட்டும் இல்லை, அங்கே ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஒரு நேரமாவது போடலாம். அவங்க யாராலையும் கல்யாணத்துக்கு தான் வர முடியல, ஆனால் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டதா இருக்கும்னு சொல்லி லைலா ரொம்ப ஆசைப்படுறான். அதனால அங்கே அவங்களுக்கு ஏதாவது விருந்து மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமாம்மா? என் மருமகன் முதல்ல ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. இப்போதான் ஆசைப்பட்டு கேட்டிருக்கா. கேட்டதை கூட செய்யாமல் அப்புறம் எப்படி? அதெல்லாம் தாராளமாக பண்ணுங்க. சரிங்கம்மா. எம்மாடி மகா, மாப்பிள்ள அப்பயே போனாரு சம்மந்தியை கூட்டிட்டு வரேன்னு, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஃபோன் எதுவும் பண்ணியே என்ன? ஐயோ, மண்டபத்தில் என் ஃபோனை எங்கே வச்சேனே தெரியலப்பா. நீங்கள் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏடி, மண்டபத்தில் எல்லாரும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அசால்ட்டா. 1 ரூபாயா 2 ரூபாயா 15,000க்கு வாங்கின ஃபோனுடி. ஆமாம் இல்லைம்மா, அன்னைக்கு வந்தப்போ பையக்குள்ளே வச்சது, அதுக்கப்புறம் திறந்து எடுக்கவே இல்லை. பேக்கில் தான் எதுவும் கிடக்கும். அசால்ட்டு, ரொம்ப அசால்ட்டு. எந்தெந்த விஷயத்தில் அசால்ட்டாக இருக்கணும்னே இல்லை. போ, முதல்ல போய் அதை தேடி எடு. யார் வீட்டு கல்யாணத்துக்கு போறாருன்னு தெரியல, வாராருன்னு தெரியல. ஆனால் நமக்கு சொல்லாமல் கொள்ளாமல் எல்லா வேலையும் பார்க்குறாரு. அப்பா விருந்துனா விருந்து, இதுதாயா விருந்து? என்னமா இருக்கு? அறுசுவை நாக்குல நாட்டியம் ஆடுது. செத்து கிடந்த நாக்குக்கு இன்னைக்குதான் இந்த சாப்பாடு சாப்பிட்டு உசுறு வந்த மாதிரி இருக்கு. ஏடி ஊக்கு எது இருந்தா கூட பல்லு குத்தணும், அங்கங்க ஒட்டி கிடக்குது. அங்கேயே சாப்பிட்டீங்களே, அங்கேயே வாங்கி குத்திட்டு வர வேண்டியதானே? அட அதுக்கு இல்லடி, என்னதான் இருந்தாலும் உன் கையில சாப்பிட்ட மாதிரி வருமா? என் கையில சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு, இன்னைக்கு தான் உசுறு வந்துச்சு நீங்கல்ல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. எங்க என் அக்காவை காணோம்? கழுத கட்டா குட்டி சாரு. யாரு உங்ககிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே, அப்படியே தலையில ஏறி தபாலா வசிக்க ஆரம்பிச்சிருவிய. எங்கடி என் அக்கா? எங்க போவோம்? ஏதாவது பொட்டி கடையில உட்காந்துட்டு ஏதாவது கிடைக்குமான்னு தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏன் வீட்டுல எதுவும் நீ சமைக்கலையா? சமைச்சது சாப்பிட்டது போக வயிற்றுல இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதை நிரப்பிட்டு வரணும்னு ஏதாவது பொட்டி கடையை தேடி போயிருப்பாங்க. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அன்னைக்கு நிச்சயம்னு போனீங்க, இப்போ கல்யாணம்னு போறீங்க. யாருக்குன்னு கேட்டால் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. நாமக்கலுக்கு தானே போறீங்க, அந்த மகா வீட்டில் விசேஷம். நாங்கள் அங்கே ஒரு ரெட்டு போயிட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ, லைலா தான் அவங்க வீட்டு மருமகன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க குடும்பத்தையே கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவாளே. அதனால வேற ஏதாவது சொல்லி சமாளிப்பான். அப்படியெல்லாம் மானங்கிட்டு போய் ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எவ்வளோதான் செஞ்சாலும் நன்றின்றது இருக்காது. நன்றி கேட்டவங்க கிட்ட போய் நன்றி எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகுமா? ஐயோ, இவர்கிட்ட பிள்ளைய பற்றி பேசணும்னு நினச்சேன், அவர் பாட்டுக்கு போகிறாரே. இப்போ தான் வந்திருக்காரு. வந்த உடனே நான் ஆரம்பித்தேன்னா, வந்தோடனே ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி அதுக்கு ஒரு பேச்சு பேசுவார். எதுக்கு சாமி தேவையில்லாத வம்பு? கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆக்க பொறுத்த எனக்கு ஆற பொறுக்க வரைக்கும் காத்திருக்கணும். அப்புறம் காத்திருந்து சொல்லுவோம். அது சரி, இந்த வீட்டில் என்ன இவ்வளோ புழுக்க வேலை இழுத்து போட்டு பார்க்குறீங்க? ஏன் சம்பளம் தராங்களா? சம்பளத்துக்காக யாருங்க பாப்பா? நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம தானே இழுத்து போட்டு முன்ன நின்று பண்ணணும் வைக்கணும். நாங்களாம் ரொம்ப வசதியானவங்க. நாங்கள் போய் அடுத்த வீட்டு கல்யாணத்துல எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம்பா. நமக்கெல்லாம் எல்லா வீட்டு கல்யாணமும் ஒன்று தாங்க. ஆனால் என்ன, நாங்கள் இந்த மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் வந்ததும் கிடையாது, போனதும் கிடையாது. இதுதான் மொதல் தடவை. ஆமாம் கேள்விப்பட்டேன். அனாதையாமல நீங்கள் ஏதோ ஆசிரமத்தில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த பிள்ளையும் ஒரு அனாதை தானாமே. பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் குடும்பம். என்னமோ என்னை எதா பேசிக்கிட்டு தெரிஞ்சிங்க, அத்தனை பேர் முன்னாடி அடிச்சிங்க, என் ஆத்தாவுக்கு சோறு போடலை வைக்கலை அப்படி எப்படி நீங்கள் இப்போ தெரியுதா அது குணம் என்னன்னு? ஆமாம்மா, நான் கூட என்னமோ நினச்சிட்டேன். என் அம்மாவுக்கு நீ சோறு போடலன்னு நினச்சி அம்பிட்டு வருத்தப்பட்டேன். ஆனால் கடைசியில் அது யாருன்னு காட்டிருச்சு. தேல் எப்படி கொத்துமா அந்த மாதிரி கொத்திருச்சு. தேலா? உங்கள் அம்மா பாம்புங்க.
பாம்புக்கு பாலை வறுத்த மாதிரி அது நம்மளே கொத்துன்றது கதையெல்லாம் சரியால இருக்குது. அதுக்கு எல்லாம் செஞ்சீங்க, கடைசியில் பாருங்க எங்கிட்ட வந்து நிறுத்தி இருக்குன்னு. எவ்வளவுதான் செஞ்சாலும் நன்றின்றதே இல்லை பாத்தியா? எத்தனை நாள் இந்த கையால நமக்கு எது வாங்கினாலும் அதுக்கும் வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பேன், என்னென்னலாம் பண்ணியிருப்பேன். ஆனா ஒத்த நிமிஷத்துல சபையை கூட்டி இதுக்கு வாடகை கட்டணுமா? வாடகை எந்த லட்சணத்துல நான் இருக்குது பாரு குடும்பம். சீ, இங்கே பாருங்க, ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லையா சுய புத்தியாவது வேணும். உங்களுக்கு 2 புத்தியும் கிடையாது. ஒன்று நான் சொல்கிறத கேளுங்க, கேட்டால் வாழ்க்கையில் உருப்படலாம். அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு பண்ணுறீங்க. கடைசியில் எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? கேட்பார் பேச்சை கேட்டு இங்கிட்ட வந்து நிற்க வச்சுருக்கீங்க. உமா இப்போ சொல்றேன் உமா, இந்த நிமிஷம் சொல்றேன். இனிமே என் சொந்தம் பந்தம் எவனும் எனக்கு தேவையில்லை. உனக்குன்னா எனக்கு நீ, அவ்வளோதான். இனிமே நம்ம சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். காசு பணம்னு நம்ம கையில இருந்தா மட்டும்தான் இவங்கெல்லாம் நம்மள மதிப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்க நம்மளதான் இப்படி எகத்தாளம் பண்ணிக்கிட்டு தெரிவாங்க. அதை தாங்க சொல்கிறேன், காசு தான் எல்லாமே. காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் கூட நம்மளை பார்த்து வாலாட்டாது. முதல்ல என் எதிரி என் அண்ணங்காரன், அவன் பொண்டாட்டி, இப்போ என் ஆத்தாலும் சேர்ந்துருச்சு. நம்ம வாழக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க பாரு. எத்தனை பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறோம் நம்ம. அதுக்கு முதல்ல நீங்கள் என்னை இழுத்து போட்டு வெளியே சாத்தாமல் இருங்க. ஏன்னா அதுவே மற்றவங்களுக்கு தொக்கா போயிடும். புருஷன் முன்னாடி இப்படி அடிச்சிட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லி நம்மளை தான் கேவலப்படுத்திக்கிட்டு திரிவாங்க. இனிமேலாம் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். இனி யாரும் தேவையில்லை, முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இடத்துக்கு விற்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த ஆளும் நல்ல ஆளாக பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இடத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பிளாட்டு மாதிரி கல்லை ஊனி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் முடிச்சிருவாங்க. ஏய், என்ன சொல்ற? எடுத்தவங்க ஒருத்தன்னு ஒரு முடிவு பண்ண வேணாம். விவசாய நிலம் அதை கஷ்டப்பட்டு அன்னைங்கார உருவாக்கினா, என்னதான் எனக்கு ஆகாதவனா இருந்தாலும் உருவாக்குனது அவன். எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் விற்க வருது? ஏங்க, மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், நம்ம கையிலையும் 10 இருக்கணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வித்தாத்தானே ஏதாவது ஒன்று பண்ண முடியும். நம்மளும் பெரிய பங்களா கட்டி பெரிய வீடு கட்டி, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் காரு பெரிய தொழிலெலாம் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லடியே, நிலத்தை வித்துக்கிட்டோன்னா வருங்காலத்துல எல்லாம் வாங்க முடியாதுடியே. ஏங்க, மொத்தத்தையும் எனக்கு என்ன நகையாக வாங்கி போட சொல்கிறேன்? சொல்லுங்க பார்ப்போம். மொத்தத்தையும் தொழிலில் போடுவோம். தொழிலில் போட்டு வர காசை வச்சு இடம் வாங்குவோம். என்ன போச்சு? உங்கள் அண்ணங்கார நமக்கு போட்டிக்குனே பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம அதை விட போட்டிக்கு பண்ணணும்ல. முதல்ல ஆரம்பிச்சது நம்ம. அவங்கள வாழ விடலாமா சொல்லுங்க? எதையும் முளையிலே கிள்ளி எறியணும். அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்ல. நம்ம ஆஃபர் போடுவோம். ஆஃபர் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? சொல்லிட்டல, அதே மாதிரி செஞ்சிருவோம். இப்போ நாளைக்கு அந்த புரோக்கர்ட்ட சொல்லி அந்த ஆளை வர சொல்லவா? வர சொல்லு. ஏதா இருந்தாலும் பார்த்துருவோம். இனிமே பாருங்க நம்ம லெவலு எங்க போக போகுதுன்னு. சீதா, இந்தா சாப்பிடு. அன்னைக்கு வாங்கினமே அதுவா? 3 கலந்துருக்கு. அடடடா, பார்க்கும்போது நாக்கே ஊறுதே. என்ன ஒண்ணுதான் வாங்கியிருக்கீங்க, 2 வாங்கலையா? இந்த ஒன்றுக்கே நாக்கு தெளிச்சு இருக்கிற காசெல்லாம் தினமும் உனக்கு வாங்கி கொடுத்தே அடிக்கிறேன். இதில் இன்னொன்று வேணுமாம்ல? இன்னொன்று எனக்கு வேண்டாம், உனக்கு மட்டும் போதும். ஐயோ, உங்களுக்கு சொல்லல, எனக்கு தான் சொன்னேன் 2. அட கருமம் பிடிச்ச காட்டு குரங்கு, திங்கிறதுக்கே புறப்படுத்தவ மாதிரி எவ்வளோ கேட்குறா. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கல்யாணம்லாம் ஆனால் என்ன மொட்டையா ஆக்கிடுவா போல இருக்கே. 2 வாங்கி கொடுங்க மாமோய். சீதா, முதல்ல இதை சாப்பிடு. இதை சாப்பிட்டாலே வயிறு முட்டை இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நாளைக்கு வேற ஒன்று வாங்கணும். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு இதை சாப்பிடு. அப்படியா? சரி சரி. அடடடடடடா, என்ன சுகம், என்ன சுகம். 3 கலந்து கட்டி அடிக்கலாம். படுபாவி பாதகத்தி ஒருத்தன் நிற்கிறானே, அதுவும் பார்த்துக்கிட்டே நிற்கிறானே. கொஞ்சோண்டு கொடுத்துட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா வயிறு வலிக்கும்னு ஏதாவது நினைக்கிறா. என்ன திங்கிறா. எல்லாம் தின்னு கட்ட குடும்பம். நம்ம தலையெழுத்து பச்சை தண்ணியை தான் குடிச்சு வயிற்ற நினைச்சுக்கணும் போல இருக்கு. பச்சை தண்ணி பல்லுல படாம தொண்டை வறண்டு போச்சு. ஆனா பச்சை தண்ணி குடிக்க போறேன். வேணுமா? வேண்டாம் வேண்டாம், ஐஸ் சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது. நீங்க கேரி ஆன். எப்படியோ அதை இதை இப்படியாவது சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க. இல்ல அதையும் சேர்ந்து வாங்கி கலந்து கட்டி குடிப்பா. இப்பயே இந்த மாமா இவ்வளவு வாங்கி தராங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு வாங்கி தருவாங்க. நான் கொடுத்து வச்சவன். ஏய் காஞ்சனா, அந்த போன எடுத்துட்டு வா. போன் அடிக்குது. எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு தெரியல, பாரு. போனை எடுத்த இடத்துல வைக்கிறதுல எங்கெங்கே வச்சுட்டு நம்மள போய் அதை எடு இதுன்னு உயிர் எடுக்க வேண்டியது. இங்கேதான் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. உட்காந்து தான் இருக்காரு, கை கட்டின தூரத்துல இருக்கு. எடுக்கிறதுக்கு என்ன, நம்ம அங்கிருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்.
அநியாயம் தான் பண்ணிக்கிட்டு தெரியவாரு. இந்தாங்க ஃபோனு. போன கொடு. அதை பார்த்து கூட வாங்க முடியல. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். எம்எஸ்டி ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். சீதாவோட கிளாஸ் இன்சார்ஜ். ஓ, சரிங்க. சொல்லுங்க மேடம், நான் அவங்க அப்பா தான் பேசுறேன். சார், சீதாவுக்கு எதுவும் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களே, ஏன் கேட்குறீங்க? இல்ல சார், கொஞ்ச நாளா உங்க பொண்ணு ரெகுலரா ஸ்கூலுக்கு வரதில்ல. இங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸும் சொல்லியிருக்காங்க. பட் அவ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லீவ் போட்டுட்டு இருக்கா. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் மார்க் குறைஞ்சிடும். அது இல்லாம எங்க ஸ்கூலுக்கும் கெட்ட பேர் ஆயிடும். 10th வேற. கொஞ்சம் ரெகுலரா கிளாஸ்க்கு வர சொல்லுங்க. நான் ஏற்கனவே அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். பட் அப்படி சொல்லியுமே அவ கேட்காம இப்படி அடிக்கடி லீவ் போட்டுட்டு இருக்கா. லீவெல்லாம் போட மாட்டாங்களேங்க, ஸ்கூலுக்குலாம் வந்துருவா. இது உடம்பு சரியில்லை இந்த வாரம், அதான் வரல. சார், இந்த வாரம் ஓகே சார். பட் ஆனா லாஸ்ட் 2-3 மந்த்ஸாவே அவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா. நானும் சொல்லியும் பார்த்துட்டேன். பட் நோ ரெஸ்பான்ஸ். நான் உங்க பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி பார்த்துட்டேன். பட் அந்த டைம்ல நான் லீவ், நீங்க வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டீங்கன்னு சொன்னா. என்னது 2-3 மாசமா இப்படிதான் லீவ் போட்டுக்கிட்டு இருக்காளா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காதுங்களே, ரெகுலராக நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம். அப்படியெல்லாம் லீவ் போட வைக்கிறதுலாம் இல்லை. அப்படி எதுவும் லீவ் போட வச்சாலும் ஏதோ 1 நாள் 2 நாள் தான். இப்படி தொடர்ந்து லீவ் போடுறதுலாம் தெரியாது. ஆனால் ஸ்கூலுக்கு வரேன்னு அவள் கிளம்பி வரா. சார், கேம்பஸ்குள்ள வந்துட்டா முழு பொறுப்பு எங்களுடையது. ஆனா கேம்பஸ்குள்ள அவ வரல. எத்தனை நாளா லீவ் போட்டுட்டு இருக்கா. உங்களுக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சேன். பட் இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு அவ வரும்போது நீங்களும் கூட வாங்க. அப்படிங்களா? சரிங்க, நாளைக்கு வரேங்க. வைக்கிறேங்க. தேங்க்யூ சார். யார் ஃபோன்ல? எல்லாம் சீதாவோட கிளாஸ் டீச்சர் தான். அவ இன்னைக்கு எங்க போனா? எங்க பாவா? ஸ்கூலுக்கு தான் போயிருக்கா. ஸ்கூலுக்கு போயிருக்காளா? அவங்க டீச்சர் சொல்றாங்க ஸ்கூலுக்கு வரலன்னு. ஸ்கூலுக்கு வரலன்றாங்களா? என்னங்க பேசிட்டு இருக்காங்க? அவ ஸ்கூலுக்குலாம் போய்கிட்டு தான் இருக்கா. தினமும் நான் தான் கிளப்பி அனுப்பி விடுறேன். எனக்கு தெரியாதா? சொல்றவங்க அவங்க என்ன பைத்தியமா? நான் தான் வீட்டில் இல்லை, வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ வீட்டில் தானே இருக்க. புள்ள எங்க வரேன்னு பாக்குறது இல்ல. அது 3 மாசமா இப்படி தான் லீவ் போட்டு சுத்திட்டு இருக்காளாமா. அன்னைக்கு டீச்சர் வர சொல்லியிருக்காங்களாமா. நம்ம வந்தோம், திருப்பி போயிட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது வீட்டில்? என்ன நடக்குதுன்னு கேட்டா என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? உங்க புள்ள வருவா, அவகிட்ட கேளுங்க. நீ தானடி அம்மா, உன்கிட்ட கிளம்ப வேற எவங்கிட்ட இப்ப கேட்க சொல்ற நீ? ஆமா, புள்ளைய ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, ஒரு அதட்டிடக்கூடாது. உடனே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறீங்க சண்டைக்கு. இப்போ எங்க வரேன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுக்குள்ள கண்ட கழுசடையெல்லாம் விட்டுக்கிட்டு ஆடுறீங்க. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வராமையே இருக்க போது. பெத்த பிள்ளையா கேட்கறதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. என்னையவே அடிங்க, முதல்ல அடிச்சு கொண்டுடுங்க. இந்த கண்டவெல்லாம் பார்த்து தொலைங்க. எனக்கு என்ன தலையெழுத்தா? இப்ப என் அக்கா வீட்டுக்குள்ள இருக்கிறது உனக்கு பொறுக்கல? உங்க அக்காவை யார் சொன்னா? உங்க அக்கா நோக்கியும் பையனத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? அந்த பையனை பார்த்தாலே எனக்கு சரியில்லைன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. அவனை தான் கட்டிக்கணும்னு சொல்லி அவன் மனசுல இப்பயே ஆசையை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. படுபாஃபி புள்ள. அவன் இப்போ உள்ளேயே வந்து நுழைஞ்சிட்டான். இன்னைக்கு காலையெல்லாம் பாக்குறேன், பெட்ரூம்குள்ள நின்று 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தாலும் பயந்து நடுங்கிட்டு ஓடுறான். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? அதெல்லாம் சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க? நான் எதுவும் சொல்லக்கூடாது. ஏதாவது சொன்னா பின்னாடி என்னாலதான், என் வாயால தான் வந்துச்சுன்னு சொல்லிடுவீங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றதுக்கு என்னடி? ஆமா, உங்க அக்காவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. ஏதாவது சொன்னா நீங்க என்ன நம்பவா போறீங்க? இப்படி எல்லாம் நீங்க பட்டாதான் திருந்துவீங்க. பொண்டாட்டி எது சொன்னாலும் காதுல வாங்கிக்காத புருஷனுக்கு அப்புறம் இப்பதான் இப்ப நடக்கும். வாய மூட்ரி. அந்த கழுசட பையன் என்கிட்ட 5 கம்பத்துக்கும் கஞ்சி குடிக்கிறவன், அவன் என் வீட்டு மாப்பிள்ளையா? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தானே உங்க அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்றீங்க என் மாப்பிள்ளைன்னு. அடி போடி இவளே, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதாண்டி. அவன் மூஞ்சும் முகர கட்டையும் என் புள்ள எங்க தங்க ரகமும் தங்க செலகணக்கா இருக்கு. அந்த ஒன்றுத்துக்கு இல்லாத ஓட்ட வீட்டுக்காரனுக்கு என் பிள்ளைய கட்டி கொடுப்பனா? ஏதோ போனா போகுது, அதனால நம்ம காரி ஆகணும், இல்லைன்னா சொத்து கேட்கறேன்னு சொல்லி வெளியே போயிட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணுவான்ற ஒரே காரணத்துக்காக தான் அதை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். இல்லைன்னா அதெல்லாம் அன்னைக்கே அடிச்சு துரத்திருப்பேன். ஏதோ போனா போது உசுரை காப்பாத்துச்சுன்னு தான் வீட்டுல இருக்கு. அதுக்கோசரம் என் பிள்ளைய கட்டி கொடுப்பனா? இருக்கட்டும், அந்த பய வரட்டும். உள்ள கட்டி வச்சு உரிச்சாதான் அவன் அடங்குவான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவன் அடங்கிடுவா. எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தானா அடங்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இது முதல்ல சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல. அந்த பையனை உள்ளேயாவது விடாம இருந்திருக்கலாம்ல. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? சொத்துக்காக அவ அங்க இங்கேன்னு ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு சொல்லி தான் அது வீட்டுக்குள்ள சோத்த போட்டு அடக்கி வச்சிருக்கேன். இதுல அவன் பையன் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னா அது பெரும் பஞ்சாயத்து பண்ணாதா? என்ன தெரிய பேசுற விவர கட்டவ? முதல்ல அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். ரோட்ல இது போற வழியில என் மான மரியாதை போணுச்சு, அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த பாடு இல்ல. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பாத்தீங்க செவந்திய, அவ சொன்னா இந்த மாதிரி புள்ள இப்படி சொன்ன பேச்சு கேட்காம இருக்கா அப்படி இப்படின்னு. அவ ஹாஸ்டல்ல சேர்த்து விடு, அதெல்லாம் நல்லா படிப்பா. ஏதோ நல்லது கெட்டதுக்கு வீட்டுக்கு வரட்டும், மற்றபடி ஹாஸ்டல்லே போடு, அது நல்லபடியா திருந்தி நல்லா படிப்பா, இதெல்லாம் மறந்துடுவான்னு சொன்னா. பேசுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணுவோமாங்க? இதுவும் நல்ல ஐடியா தான்.
முதல்ல இந்த பிரச்சனைன்னு நம்ம சொல்லி காட்டிக்க வேணாம். அதுக்கப்புறம் அந்த பையன் ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலும் பார்ப்பான். அதுவும் இல்லாமல் என் அக்கா இருக்காளே, அவள் அதுக்கு மேலே கேடி ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பான். அவங்களெல்லாம் நம்ம மழுங்கடிக்கணும்னா இதுதான் சரி. படிப்புக்காக அங்கே அனுப்புகிறோம் இங்கே அனுப்புகிறோன்னு சொல்லினா கரெக்டாக நம்ம பிள்ளையும் மறந்துடுவா. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் பொறுத்து போய் ஒரு நல்ல மாப்பிள்ளையா வசதியானவனா பார்த்து கட்டி கையில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம தலைவலியே இல்லை. இவனாச்சு இவனோட இதாச்சுன்ட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவா. சரிங்க. ரொம்ப நேரமா நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் சாப்பிடுங்க மாமோய். நீ எனக்கு வேண்டாம். எதுக்கு இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துவிட்டு இன்னொரு ரைஸ் வாங்கி திங்கிறதுக்கா? நீயே சாப்பிடு. இல்லை, உங்களை பார்க்க வச்சு சாப்பிட பாவமா இருந்துச்சேன்னு பார்த்தேன். எனக்கு எந்த பாவமும் இல்லை, நீ சாப்பிடு. எப்படி நேக்க கல்டம் பார்த்தீங்களா? மொத்தத்தையும் நம்ம தலையில கட்டியிருப்பா. யாருக்கிட்ட? எங்ககிட்டயேவா? இது திகட்டிருச்சு. இன்னொரு ரைஸ் வாங்கிக்கலாம் இதை கொடுத்துட்டுன்னு பார்த்தா முடியலையே. சரி, நாளைக்கு தான் வேற ஒன்று வாங்கி தரேன்றாரே, அதை சாப்பிட்டு வயிற்று நினச்சிக்குவோம். வந்துட்டாங்களா? வாங்கத்த, வாங்க மாமா. வரமா. என்னம்மா, இப்பதான் எங்களெல்லாம் ஞாபகம் வந்துச்சா? ஒரு ஃபோன் பண்றதில்ல, ஒன்றும் பண்றதில்ல. இல்லைங்க அத்தை. சரி, நாங்கள் இல்லாதப்பட்டவங்கள ஆயிட்டோம், அதனால எங்களெல்லாம் கண்டுப்பீங்களா நீங்க? சரி, இருங்க. எல்லாரும் நல்லா இருந்தா சந்தோஷம்தான். மாமாவுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஆமா, உங்க மாமாவுக்கு உடம்பு எப்படி இருக்காவா? ஏமா நீ வேற, உடம்பு சரியில்லாமல் போய் ஆஸ்பத்திரியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி இந்த போன வாரத்தில் உடம்பு முடியாமல் போய் வேலைக்கு போய் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் என் தாலி அடகு வச்சு எவ்வளோ பாடு தெரியுமா? நீங்களாம் மருமவ, வீட்டு பக்கம் வர்றதும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, எல்லாம் இருக்கீங்க, இருங்க. வளர்க்க வேண்டிய இடத்துல வளர்த்து விட்டுமே. எங்கள் தயவு எப்படி உங்களுக்கு தேவைப்படும்? சம்மந்தி, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதோ நடந்து போச்சு. இனியெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. கல்யாணத்துக்கே முன்னாடியே வந்துருவோம்னு பார்த்தோங்க. தேதி நாங்கள் அடுத்த வாரம் நினச்சிட்டோம், இந்த வாரம்னு தெரியல. அப்புறம் தேதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வெள்ளனையா ஓடி வந்தோம். அதனால என்னங்க, நீங்கள் வந்தீங்களா அதுவே போதும். கல்யாணம்லாம் சீரும் சிறப்புமா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எங்க பொண்ணு அங்கிட்டு திரும்பி இருக்கு? வாங்க, வந்ததே பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்கறதுக்கு தான். எம்மாடி பாருமா. இதுதான் பொண்ணா? ஏங்க, உங்களுக்கு பொண்ணே கிடைக்கலையா? போயும் இந்த பிள்ளைய போய் பொண்ணை எடுத்து வச்சிருக்கீங்க. என்னங்க சம்மந்தி இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க. ஏன் சம்மந்தி, இவளை பார்க்கறதுக்கு தான் நல்ல மாதிரி இருக்கும். இவ வர்றதும் நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள போறதும் ஒண்ணு ரெண்டு, எந்த நேரத்துல நம்மள கொத்துனே தெரியாது. இவளை போய் பொண்ணுன்னு எடுத்து வச்சிருக்கீங்க. முன்னே எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லியிருப்பேன். கல்யாணமே முடிஞ்சிருச்சு, என்னமா பேசிட்டு இருக்கீங்க? சம்மந்தி, அப்படிலாம் பேசாதீங்க. பாவம், பொண்ணு மனசு வருத்தப்பட போகுது. ஏமா, உனக்கு கூட தாமா தெரியாது இவ எப்படியாப்பட்ட கேடின்னு? மாமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியல. அப்பப்ப ஊருக்கு வந்தா தானே தெரியும் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. உங்க அண்ணி வாழ்க்கையை கெடுத்து குழி தோண்டி புதைச்சதே இந்த பிள்ளை தானே. இங்க பாருங்க, என் அக்காவோட மாமனார் இருந்தாலும் நீங்க வயசுல மூத்தவங்க, இந்த மாதிரி பேசாதீங்க என் மனைவிய. உனக்கு புரியுதா புரியலையா? இவளை நம்பி வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு என் புள்ள வாழ்க்கையை அழிக்க தெரிஞ்சா. படுபாவி சண்டாளி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி, வெள்ளங்க மாட்ட. மாப்பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு அம்புட்டு பணத்தை சுருட்டி அடிச்சவதானே நீ? ஐயோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க. உனக்கு தெரியாதுமா, உனக்கு தெரியாது இவளை பத்தி. இவளெல்லாம் போத்தாலே பத்துக்கிட்டு வருது. ஒழுங்க மரியாதையா வெளியே போடி. சமந்தி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சமந்தி, என் புள்ள வாழ்க்கையை அழிக்க தெரிஞ்சா சமந்தி. இவளெல்லாம் போலீஸ்ல உள்ள வச்சு லாடம் கட்டி அனுப்பணும். நிறுத்துங்க முதல்ல. உங்க புள்ள வாழ்க்கையை நான் அழிக்க தெரிஞ்சனா, என் வாழ்க்கையை உங்க புள்ள அழிக்க தெரிஞ்சாளா? ஏய், போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் என்ன மறந்துட்டீங்களோ? ஏன் இத்தனை நாள் என்ன கோமாவிலே இருந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என் மேல பொய் கேஸ் கொடுத்ததுக்கு உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் கழுவுன்னு கழுவி ஊத்தல. என் மேல தப்பான பொய் கேஸை கொடுத்து காசை உங்க பிள்ளைய ஆட்டைய போட்டு எவ்வளவு வேலையை பார்த்து விட்டா. என் சாபத்தினால தான் உன் குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறியா? பாத்தீங்களா, இதுதான் அவளோட உண்மையான குணம். எப்படி பேசுறா பாத்தீங்களா? உனக்கெல்லாம் இந்த மரியாதையே அதிகம் தான். ஏமா, என்னமா இப்படி பேசிட்டு இருக்க? பாதிக்கப்பட்டவன் நான், எனக்கு தான் தெரியும் என் வலியும் என்ன, என் வேதனை என்னன்னு. அப்பா அம்மா எல்லாம் உசுரோட இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு ஆசிரமத்தில் இருந்து அங்கே படாத வேதனைகளை பட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கையேந்தி நின்று அம்புட்டு கஷ்டப்பட்டு வாங்கின வேலையால் இவங்க கிட்ட போய் வேலை செஞ்சு அவங்களோட தொழிலை முன்னேற்றி விட்டு அவங்கள ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர நேரத்தில் தங்கச்சி மாதிரி பழகின ஒருத்தர் என்னையும் தப்பாக பேசி என் வாழ்க்கையை அழிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி எனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்க விடாமல் பண்ணி நான் இங்கே வந்து மயங்கி விழுந்து இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்காது. இப்படி ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்க நேரத்தில் அதை கெடுக்கணும்னு வந்தால் இவருக்கு மரியாதை கொடுக்க சொல்கிறீங்களா என்னைய?
ஆமா ஆமா, இவ பெரிய உத்தமி. இவ சொன்னோனே அப்படியே பச்சை மரம் பத்திக்கிட்டு தான் எரிய போகுது. இங்க பாருங்க, இதுக்கு மேல மரியாதை இல்ல. மரியாதை கொடுத்தா மரியாதை வரும், இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி மரியாதை தான் வரும். ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? சீ, வாய மூடு. நீ எவ்வளவு கேவலமானவன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. உன்னாலதான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேனே. என்னம்மா இப்படி மரியாதை இல்லாம பேசி? லைலா, என்னதான் இருந்தாலும் இப்படி மரியாதை குறைவா பேசாத லைலா, இது தப்பு. மடி, உன் அண்ணி வாழ்க்கையே போயிடுமா. இப்படிலாம் தப்பா பேசாதம்மா. மடி, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணை கொடுத்தவங்க, அப்படி பேசாதம்மா. நான் இப்ப பேசலனா வேற எப்பயும் என்னால பேச முடியாது. இப்போ நான் எனக்காக மட்டும் பேசல, என்னை பெத்த என் அம்மாவுக்காகவும் தான் நான் பேசுறேன். என்னம்மா சொல்ற? என் அம்மா வேற யாரும் கிடையாது, இங்க இருக்காங்களே சரளா, அவங்க தான் என் அம்மா. எம்மாடி, என்னம்மா சொல்ற? இத்தனை நாள் வரைக்கும் அப்பா யாரு அம்மா தெரியாது அப்படியே வளர்ந்தேன். ஆனா என்னைக்கு நீங்க எல்லாம் பத்திரிக்கையை சாமிக்கு வச்சு படைக்கணும்னு சொல்லி போனீங்களோ, அன்னைக்குதான் கோவில்ல வச்சு சரளா அம்மா பேசுற எல்லாத்தையும் கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சுது, பொய்யாவே என்கிட்ட அம்மாவை நடிச்சவங்க தான் உண்மையா என்னோட அம்மான்னு. என் அம்மாவோட வாழ்க்கையை அழிச்சு அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என்னைய யாருமே எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி ஆக்கின பாவி வேற யாரும் இல்ல, தா இங்க நிக்கிறானே இந்த ஆளுதான். அட கடவுளே, அன்னைக்கு கோவில்ல வச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டாளா? எம்மாடி அம்மா, இதுக்கப்புறமும் நீ பேசலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இத்தனை நாள் நீ வாழ்ந்ததே வேஸ்டா போயிருமா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த ஆளு உனக்கு எவ்வளோ பாவம் செஞ்சான். புள்ள தச்சு புள்ளன்னு கூட பார்க்காம எத்தனை தடவை குழந்தைய கலக்க வச்சான். அதெல்லாம் மறந்துட்டியாம்மா? பேசுமா, உன் வாயை திறந்து பேசு. எம்மாடி, என்னவோ அம்மாவை ஏத்துக்கிட்டியா? இத்தனை நாள் வரைக்குமேம்மா, இத்தனை வருஷம் வரைக்கும் என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டியேன்னு நினைச்சு மனசுல அம்பட்டு கஷ்டம் இருந்துச்சுமா. ஆனா என்னைக்கு உன்னோட கதையெல்லாம் நான் விட்டு நின்று கேட்டனோ அப்ப புரிஞ்சு போச்சு என்ன பாதுகாக்கணும்னு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு. ஆனா இந்த நிலைமைக்கு நம்ம ரெண்டு பேத்தையும் ஆளாக்குன இந்த ஆள் மட்டும் நல்லா இருக்கணும், நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா? சொல்லியா, உன் வாயை திறந்து சொல்லு. என் அம்மாவுக்கு நீ என்ன பாவம் பண்ணன்னு சொல்லு. அட கடவுளே, இவ இந்த ஆளோட பிள்ளையா? ஐயோ ராமா, என் தலையில இடியை இறக்கிட்டானே. அது சரளா. என் பேரை சொல்றது கூட உனக்கெல்லாம் தகுதி இல்லையா? நீ எவ்வளோ கேவலமானவனு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை என் வாழ்நாளில் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இன்னைக்கு என் பிள்ளை கல்யாணம் இப்படி நீ இருக்கிற சபையில் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. துஷ்டனை கண்டா தூரம் விறகணும்னு சொல்லி உன்னைய விட்டு விலகி இருந்தேன். அப்படி இருந்தும் உன்னை பார்ப்பேன்னு, அதுவும் நான் சந்தோஷமாக இருக்க இந்த நாளில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அது வந்து சரளா, உனக்கு பண்ணின பாவத்துக்கும் நம்ம பிள்ளைக்கு பண்ண பாவத்துக்கும் நான் நல்லா அனுபவிச்சுட்டேன். நான் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையில கேட்டா அது ஈடாகாது. என்னை மன்னிச்சிருங்க, ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணின பாவத்துக்கான பலனை எல்லாம் அடைஞ்சிட்டேன். எப்படியாவது இந்த பிறவி முடியறதுக்குள்ள உன்னைய பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அது இந்த நிமிஷத்துல நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல.